गाइस நான் உங்கள் வித்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் மேக்கர் பிரிஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தண்ணியில் மீன் மேக்கர் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். மீன் மேக்கர் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இந்த கிளாஸில் அரிசி 2 கிளாஸ் போட்டுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். அரிசியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரிசியை நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு ஊற வச்சிடலாம். பிரிஞ்சுக்கு தேவையான மசாலா சொல்லிக்கலாம். பட்டை, சீரகம், கிராம்பு, பிரியாணி இலை, வெங்காயம், தக்காளி, ஒரு லெமன் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். பிரிஞ்சுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சமாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக. இப்போ பிரிஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு, சீரகம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வதக்கி விட்டுக்கலாம். அளவு புதினாவும் போட்டுக்கலாம். இட்லி கொஞ்சமாக. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மீன் மேக்கர் போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரிசியை டம்ளர்லேயே 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம அரிசியும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விசில் விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். மீன் மேக்கர் பிரிஞ்சி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.